இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 22nd எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ கிட்ட அந்த காட் வந்து தோத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட் ஓபன் பண்ணிருப்பான்ல, பார்த்தா அந்த இடத்துல இச்சிமாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாட் 3 ஓட கேப்டன் ஒருத்தன் வந்திருப்பானா. அவனை பார்த்து அந்த ஒரு காட் வந்து பயங்கரமா பயந்து போயிடுவானா. அப்ப அந்த ஒரு இச்சிமாரு ஓகே ஃபைன்ரா காடு, இந்த இடத்துல கார்டியனா கார்டு பண்றதெல்லாம் ஓகே தான், ஆனா எதுக்கு தேவையில்லாம இப்போ கேட்டை வந்து ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடோட கையில வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுருவானா. சோ அந்த கேட் வந்து அவன் மேல விழுந்துகிட்டு இருக்கும். அதே இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து இந்த இடத்துல சண்டை போடுவாங்கன்னு தெரியும், பட் இந்த கேப்டன் லெவல்ல ஒருத்தன் வந்து சண்டை போடுவான்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லி அந்த பூனைக்கே ஷாக்கா தான் இருக்கும். ஆனா அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறவங்களை வந்து எதிர்க்கிறதுக்காக இந்த பசங்களாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே ஸ்டில் ஒரு கேப்டன் லெவல்ல வந்து டிஃபீட் பண்ணணும், ஒரு கேப்டன் லெவல்ல வந்து டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து லைக் பியாண்ட் இமேஜினேஷன் அப்படின்னு அந்த பூனை வந்து நினைச்சுக்கிட்டு இருக்குமா. அப்ப நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு டேய் என்னடா பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் கூட வந்து சண்டை போடும்போது நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த பூனை ஓரம் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கு, சண்டை போடாதடா வந்துடுறான்னு. அப்ப அந்த இச்சிமாரு நம்ம ஹீரோவை பார்த்து ஹேய் உனக்கு என்ன பார்த்து பயம் இல்லையடான்னு கேட்க, ஏண்டா டேய் நரி மூஞ்சி தலையா உன்னை பார்த்து அவன்டா பயப்பட போறான், ஆளை பாரு ஒருத்தன் கையில வெப்பனே இல்லாம நின்னுகிட்டு இருக்கிறான், அவனை போய் அட்டாக் பண்ற, உன்ன மாதிரி ஆளுங்க தான்டா சாகணும் அப்படின்னு சொல்லும்போது. ஆனா அப்ப அந்த பூனை இருக்குதுல்ல, சோ அது நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், டேய் இச்சிகோ வந்துடுறா சண்டை போடாதடான்னு. இச்சிகோ இந்த பையனா அந்த பையன். அப்புறம் இச்சிகோ குராசகி எப்படி இருக்கான்னு கேட்க, ஏய் உனக்கு எப்பறம் என் பேர் தெரியும்னு கேட்கும்போது அதெல்லாம் அப்படிதான் தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 4-5 ஸ்டெப் பின்னாடி போவானா. ஏமாவனே உன்னோட அந்த ஒரு குட்டியோண்டு கத்தி வச்சுட்டு என்ன பண்ண போற, அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இது உள்ள விட போறியான்னு கேட்கும்போது கண்டிப்பா உங்களை என்னால உள்ள விட முடியாது, ஆனா அதே நேரத்துல இது ஒன்னும் கத்தி இல்ல மோனே அப்படின்ட்டு அவனோட ஜான் பாக்டோ வந்து யூஸ் பண்ணுவானா. பார்த்தா நம்ம ஹீரோவையும் சரி அந்த காடையும் சரி ரெண்டு பேரும் அச்சு அப்படியே வெளியே தள்ளி விட்டுருவான். ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஹீரோ அவனோட ஜான் பாக்டோ வச்சு தடுத்தங்காட்டி பெருசா இந்த ஒரு அடியும் பட்டிருந்திருக்காது. பட் அந்த ஒரு கேட் இருக்குதுல்ல, சோ அது வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ் ஆயிருமா. பாய் பாய் அப்படின்னு சொல்லி கையில காமிச்சுக்கிட்டு இருப்பான். சாரிப்பா நமக்கு இருந்த வழியுமே போயிடுச்சு, நான் தான் தேவையில்லாம அவசரப்பட்டு சண்டை போட்ட போலன்னு நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. இச்சிமாரு மாதிரியான ஒரு ஆள் தான் உனக்கு எதிரியா வரானா, அது நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்ல. ஆனா அப்ப திடீர்னு அந்த இடத்துல வந்து லைக் நிறைய மக்கள் எல்லாரும் வந்து இவங்களை பாத்துக்கிட்டு இருப்பாங்களா, இவ்வளவு நேரம் எங்க போனானுங்க, ஒருவேளை சத்தம் கேட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆனா அப்பதான் அந்த ஒரு கருப்பு கலர் பூனை வந்து சொல்லுது, ஆக்சுவலி இந்த மாதிரியான சோல்ஸ் வந்து சோல் ரீப்பர்ஸோட ஹெல்ப் இல்லாம இந்த இடத்துக்கு சோல் சொசைட்டிக்கு வராங்கன்னா அவங்க வந்து டிஃபரெண்டான ஒரு சோல்ஸ் அப்படின்னும் அவங்கனால இங்க இருக்கிற இந்த சோல்ஸுக்கு வந்து ஏதாவது ஆபத்து வரும்னு சொல்லிட்டு மேபி வராம இருந்திருக்கலாம்னு சொல்லும்போது அப்ப அந்த குரூப்ல இருந்து ஒரு வயசானவர் முன்னாடி வந்துட்டு அந்த பெரிய காட் ஒருத்தர் இருக்கிறான்ல, சோ அவனை வந்து காப்பாத்தினதுக்காக ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இங்க இருக்கிற சோல் ரீப்பர்ஸ்ல இருக்கிறானுங்கள இவனுங்களுக்குலாம் ஃபீலிங்ஸே கிடையாது, சோ நீங்க மட்டும் உள்ள வந்து தடுக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த இச்சிமாரு உங்ககிட்ட தோத்ததுக்காக அந்த ஒரு காடை வந்து போட்டு தெளிந்திருப்பான். அவன் வந்து ரொம்ப வருஷமா எங்க கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறான் அப்படிங்கிறங்காட்டியே எங்களுக்கு அவன் மேல தனியா ஒரு பாசம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே அவனுக்கு வந்து நிறைய அடியெல்லாம் பட்டிருந்திருக்கும்ல, சோ அதை நினைச்சு மக்கள்லாம் ஃபீல் பண்ண அப்ப நம்ம ஒரியுமே இல்ல என்னால வந்து அதை ஹீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாளா. உண்மையாவா சொல்ற, பட் உன்னால எப்படி நம்ம ஹீரோக்கு ஷாக்கா இருக்கும் போது அப்போ நம்ம ஒரியுமே அவளோட அந்த பவர்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, சோ அந்த லில்லிபுட்ஸ் அந்த ஃபேரிஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த இடத்துல கியூர் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்துல இருந்து ஒரு குட்டி பையன் அடிச்சு பிடிச்சு வந்துட்டு நம்ம சேடை பார்த்து ஹாய் காட்டுறான். ஆனா அவன் யாருன்னு பார்த்தா அந்த காக்கட்டைல் வந்து இருக்குதுல்ல, சோ அவனாதான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேடுமே நீ தானா அது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தோல்ல தூக்க வச்சுட்டு அப்படியே ஊரை வந்து சுத்திட்டு இருப்பானா. ஆனா அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த மாதிரி சரி உங்க அம்மா வந்து மீட் பண்ணியான்னு கேட்க அப்படியே ஒரு இடத்துல நிறுத்திட்டு இதுதான் எங்களோட வீடு, இங்கதான் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவானா. பிளஸ் அந்த இடத்துல ஒரு பையன் வந்துட்டு அந்த காக்கட்டைல் கிட்ட அம்மாவும் அப்பா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஆனா அப்பதான் என்ன மேட்டருங்கிறத வந்து நம்ம சேடு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலி இங்க சோல்ஸா தானே இந்த ஒரு சொசைட்டிக்கு இவங்க வராங்க, பட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ இந்த ஒரு பையன் ஒருத்தன் வந்து புதுசா அந்த காக்கட்டைல வந்து மீட் பண்ணல, சோ அந்த ஒரு பையன் வந்து ஒரு 1947 வருஷத்துல வந்து இறந்து போனவனாமா. சோ வேற ஏதோ இடத்துல வந்து இறந்து போயிருப்பான். பட் இந்த இடத்துல வெவ்வேறு காலகட்டத்துல இறந்து போன சோல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு தனித்தனியா ஒரு ஃபேமிலி மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சோ அன்பார்ச்சுனேட்லி அந்த காக்கட்டைல் பையனால வந்து அவங்க அம்மா வந்து மீட் பண்ண முடியல, மீட் பண்ணவே முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழலாம் போது இல்ல அதெல்லாம் கண்டிப்பா பாத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது பையனும் சரி நம்ம சேடும் சரி அவனை வந்து ஆறுதல் படுத்துவாங்க. ஆனா அதுக்கப்புறமே நம்ம சேட் வந்து சும்மா அவனை வந்து தூக்கி வச்சுட்டு அப்படியே போய்கிட்டு இருப்பானா. ஆனா அப்போ நம்ம ஹீரோ இருக்கிறான்ல, சோ அப்படியே உயரமான ஒரு பில்டிங்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பானா. பாரு அவனோட ஃப்ரெண்டு வந்து இன்னும் உயரமான பில்டிங் மேல ஏறி உட்கார்ந்து இருந்தாலுமே அந்த கேட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கறத அவனால பார்க்க முடியாதுங்கிறத போய் அவன்கிட்ட சொல்லுன்னு சொல்ல, மேபி நீ சொல்றது உண்மையா இருக்கலாம், பட் இருந்தாலுமே அவன் சரியான அடங்கா பிடாரி பையன், எனக்கு தெரிஞ்சதுல இருந்து அவன் அப்படிதான் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஓகே நீங்க செத்து போகல, பட் இருந்தாலும் இந்த சோல் சொசைட்டில என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது அந்த சேட் வந்து சொல்லுவான் அது எனக்கே தெரியாது, நான் மத்தவங்கள இருந்து ரொம்ப டிஃபரெண்டான ஒருத்தன், ஏன்னா எனக்கு இருக்கிற அந்த ஒரு பவர்ஸ் இப்ப புதுசா நிறைய கிடைச்ச மாதிரி இருக்குது. சோ இந்த ஒரு பவர் வந்து என்கிட்ட இருக்குது அப்படிங்கறதுக்கான பர்பஸ் என்னங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்ல, ரிஸ்க் எடுத்து அதுக்கு ஏத்த ரிவார்டு வந்து கிடைக்கும் நீங்க வந்து நம்புறீங்களான்னு கேட்கும்போது அஃப்கோர்ஸ் நான் அதை நம்புறேன். அது மட்டும் இல்லாம நீயுமே அதை நம்பணும், உங்க அம்மாவை நீ கீப் ஆன் தேடிக்கிட்டே இரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கிறானுங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ
நடந்து போய்கிட்டு இருக்க பின்னாடி அந்த சேடு வருவானா, யோ லைட்டா பயந்துட்டேன், பின்னாடி வரும்போது ஏதாவது சொல்ல வேண்டியதான்னு சொல்லும்போது, இல்ல நான் எப்பவுமே உன் பின்னாடியே இருப்பேன் அப்படின்னு அந்த சேடு சொல்லுவானா. என்னடா பேசுறான்னு யோசிக்க, அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த வயசானவர் இருந்தார்ல ஊர் தலைவர், சோ அவரோட வீட்டுல தான் கொஞ்சம் எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது, இனிமேல் இந்த கேட்டை வந்து ஓபன் பண்ணி அங்க இருக்கிற கார்ட்ஸ் கூட சண்டை போடுறது அப்படிங்கறதுலாம் வந்து பாயிண்ட்லெஸ். சோ 4 கேட் இருந்தாலுமே 4 கேட்டுக்கும் இன்னும் நிறைய கார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்க வாய்ப்புகள் இருக்குது. சோ அதனால நம்ம வேற ஒரு வழியை தான் வந்து யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த ஒரு வயசானவர்கிட்ட அந்த பூனை ஷீபா வந்து எங்க இருக்கிறா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, என்னது ஷீபாவை தேடுறீங்களா, நீங்க அந்த ஒரு வழியில தான் அந்த கேட்டை வந்து தாண்டி போகலாம் அப்படிங்கிற பிளான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருப்பானா. யோ ஆமாயா, முதல்ல அந்த ஷீபா அப்படிங்கிறவ எங்க இருக்கிறான்னு கேட்கும்போது, ஆனா அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு காட்டு பண்ணி எடுத்துக்கிட்டு ஒருத்தர் நேரா உள்ள வருவானா. ஆனா அவன் பேர் வந்து கானா. அவன் நம்ம உள்ள வந்தானே லைக் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, டே சோல் ரீப்பர், இந்த மாதிரி அசிங்க பிடிச்ச சோல் ரீப்பர்லாம் எவன்டா உள்ள விட்டதுன்னு சொல்ல, என்ன கண்ணு சொன்ன, உன்ன மாதிரியான அசிங்க பிடிச்ச நாத்தம் பிடிச்ச கப் அடிக்கிற சோல் ரீப்பரை எவன்டா உள்ள விட்டதுன்னு கேட்டா, சோல் ரீப்பர் காது கேட்கா தலையான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ பொழிச்சுன்னு ஒண்ணு வச்சிடறானா. ஏ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எம்எல்ஏ கை வச்சிருந்திருப்பேன், நான் ஏரியாக்குள்ள எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ கூட வந்து சண்டை போடுறதுக்காக கூப்பிடுவானா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோவும் சூடாயிடுறான். சோ அதுக்கப்புறம் 2 பேரும் ரோட்ல வந்து கட்டி உருண்டுகிட்டு இருக்க, பார்த்தா சண்டையை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்தவங்க ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல நீங்க சண்டைக்குள்ள வந்தீங்கன்னா நாங்களும் வருவோம்னு சொல்லிட்டு அங்க ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து இருக்கும். சோ அவனுங்களும் அந்த காட்டு பணிலாம் வச்சுக்கிட்டு லைக் இந்த மோட்டார் சைக்கிள் கேங்ஸ் இருக்கும்ல, சோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு காட்டு பணி கேங் வந்து இருக்கிறானுங்க. தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதா இச்சிகோ அப்படின்னு அந்த கருப்பு பூனை சொன்னாலுமே ஸ்டில் நம்ம ஹீரோ அவன் தான் முதல்ல ஆரம்பிச்சா, நிறுத்தணும் அப்படின்னா அவங்கிட்ட முதல்ல சொல்லு, என்னால எல்லாம் வந்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெடியா இருப்பான். வாடா மூஞ்சி பொழந்துறனா அன்னைக்கு அப்படின்னு. அந்த ஊர் தலைவருமே இல்லடா கானு, அவங்க வந்து நல்ல ஒரு சோல் ரீப்பர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன பொறுத்த வரைக்கும் நல்லவனோ கெட்டவனோ எல்லா சோல் ரீப்பரும் ஒரே அசிங்க பிடிச்ச நாத்தம் பிடிச்சவனு தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவானா. பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட ஸ்வாட் இருக்காது. உடனே சேட் நம்ம ஹீரோவோட ஜான்பாக்டவை எடுத்து போட அவனும் அதை எடுத்து ரெடியா இருப்பானா. அண்ட் அந்த கான் இருக்கிறான்ல அவனும் பயப்பட மாட்டான், வாடா பாத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது அதையும் அவன் தடுக்க, பிளஸ் நம்ம ஹீரோவோட ஜான்பாக்டா இருக்குதுல அது தரையில பட்டோன்னே அந்த கான் வந்து சம்திங் ஏதோ மேஜிக் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து சகதி உருவாக்கி அந்த ஒரு ஜான்பாக்டா வந்து தரையோட தரையை அமைக்கி நம்ம ஹீரோ வந்து உதச்சிட்டுறானா. வியர்டான ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் என்கிட்டயே ப்ளே பண்றியான்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கையிலேயே சண்டை போடலான்னு ரெடி ஆகிறான். ஆனா அந்த கானுமே அவன் ஒரு ஸ்டோர் வந்து வச்சிருப்பானா. சோ அதை எடுத்து நம்ம ஹீரோ வெட்டலாம் அப்படின்னு வரும்போது நம்ம ஹீரோ அதை பிளாக் பண்ணிட்டு அவன் மூஞ்சில ஒரு பஞ்ச் வந்து வச்சிடறானா. சோ அது பயங்கரமான ஒரு அடியா இருக்கும். திருப்பி அந்த கான் வந்து சண்டைக்காக வர, ஆஹா இவன் சரியான ஒரு வாரியரா இருப்பான் போலயேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரீட் தாங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அவனும் சரி 2 பேரும் அந்த இடத்துல வந்து பயங்கரமா ஹேண்ட் டு ஹேண்ட் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்களா. நம்ம ஹீரோ அவனை வச்சு ஒரு ஓவர் ஹெட் த்ரோ பண்ணிடுவான். போய் விழுந்தவன் அப்படியே அந்த இடத்துல நின்னுக்கிட்டு இன்னைக்கு நான் முடிச்சிடறான்னு சொல்லி கம்ப்ளீட்டா ஃபயர் அப் ஆகி நம்ம ஹீரோ வந்து குத்துறதுக்காக வேகமா வந்துகிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் அவனை தடுக்கிறதுக்கு ரெடியா இருப்பானா. அப்ப கரெக்டா அந்த கானோட ஆளுங்க வச்சிருந்த அலாம் கிளாக் வந்து அடிக்கும் போது, டே மணி என்னாச்சுன்னு கேட்க 9 மணின்னு சொல்லுவானுங்களா. என்னது 9 மணி ஆச்சா, வாங்க உடனே போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட பண்ணியை கூடும் போது நம்ம ஹீரோவோட தலைக்கு மேல அது குதிக்க அங்கே அந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோயா தேங்க்யூ.